Hello viewers, welcome back. It's Career Guidance PGK. இந்த வீடியோவில் மீன் வளம் சம்பந்தமான படிப்புகள், ஃபிஷரிஸ் சம்பந்தமான கோர்சஸ், இதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி சார்பாக ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் இல்லாமல் மாஸ்டர்ஸ் கோர்சஸ் அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வேண்டுங்கிறவங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இளநிலை பட்டப்படிப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாங்களா? போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த வீடியோவை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பல்கலைக்கழகத்திலே படிக்கலாம். என்னென்ன மாதிரி இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக பல்கலைக்கழகத்திலே படிக்கலாம், யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே போய் படிக்கலாம், அல்லது டிஎன்ஜேஎஃப்யூ அந்த பல்கலைக்கழகத்துக்கு சார்பு கல்லூரிகள் சொல்லிட்டு ஒரு 10 கல்லூரிகள் கான்ஸ்டியூட் காலேஜஸ் சொல்லுவாங்க, அதில் போய் நீங்கள் படிக்கலாம். அல்லது அஃபிலியேட்டட் காலேஜஸ், அது இருந்து பிரைவேட் காலேஜஸ் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் கல்லூரிகளில் படிக்கலாம். அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லூரி தான். என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பாருங்க. கோர்சஸ் பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸ், இன்னொன்று செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா பேரா ப்ரொஃபஷனல் கோர்சஸ். இந்த 3 கோர்சஸில் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க கொடுத்துருப்பாரு டீட்டெயில்ஸ். இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பிஎஃப்எஸ்சி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், இது எல்லாமே 4 இயர் ப்ரோக்ராம். அதே மாதிரி பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், இதுவும் 4 இயர் ப்ரோக்ராம், 4 ஆண்டுகள் கோர்ஸ். ரெண்டாவது செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், இதுவும் 4 இயர் கோர்ஸ் தான். பிடெக் பயோடெக்னாலஜி, இதுவும் ஒரு 4 இயர் ப்ரோக்ராம். அதே மாதிரி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இதுவும் ஒரு 4 இயர் ப்ரோக்ராம் தான். அதே மாதிரி பேட்ச் இது பிஸ்னஸ் ப்ரோக்ராம், பிபிஏ ஃபிஷரி என்டர்பிரைஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதுவுமே 4 இயர் ப்ரோக்ராம். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பேரா ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இது யூஜிசி ஸ்பான்சர்ட் கோர்ஸ். இந்த கோர்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு 3 இயர் கோர்சஸ். இது வொகேஷனல் பேச்சுலர் டிகிரிம்பாங்க, பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி, இந்த 3 விஷயங்கள்ல உங்களுக்கு வொகேஷனல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸ் மட்டும் இல்லாமல் இந்த கான்ஸ்டியூட் காலேஜஸ் எங்கே இருக்குது, அங்கே என்ன மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, யாரை கான்டாக்ட் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடியில் இருக்குது. அங்கே பிஎஃப்எஸ்சி 4 இயர் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தபடியாக டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொன்னேரியில் இருக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்சி 4 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கான்டாக்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தலைஞாயிறு, இங்கே பிஎஃப்எஸ்சி 4 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம், அங்கே பார்த்தீங்கன்னா 2 பிடெக் ப்ரோக்ராம் இருக்குது. பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் 4 இயர் கோர்ஸ் பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் 4 இயர் கோர்ஸ். அதே மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் பயோடெக்னாலஜி வன்னியஞ்சாவடியில் இருக்குது, சென்னை. அங்கே பார்த்தீங்கன்னா பிடெக் பயோடெக்னாலஜி 4 இயர் கோர்ஸ். அதே மாதிரி டிஎன்ஜியூ ஃபிஷரி பிஸ்னஸ் ஸ்கூல், இது எக்ஸ்க்ளூசிவ் பிஸ்னஸ் ஸ்கூல், இது முட்டுக்காடில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பிபிஏ அண்ட் எம்பிஏ ரெண்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. பிபிஏ பார்த்தீங்கன்னா 4 இயர் ப்ரோக்ராம், எம்பிஏ பார்த்தீங்கன்னா 2 இயர் ப்ரோக்ராம். அடுத்ததா காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் ஃபுட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி 4 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இதில் பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் இன்ஜினியரிங், அதாவது பி வொகேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இதில் 3 இயர் கோர்ஸ் 3 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்வாகல்ச்சர் டெக்னாலஜி, இது முட்டுக்காடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் இன் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் 3 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடைசியாக பேரா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி, இது ராமநாதபுரத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் இன் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி 3 இயர் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது போக ஒரு செல்ஃப் சப்போர்ட், அதாவது பிரைவேட் இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிஎஃப்எஸ்சின்னு சொல்கிறோம்ல, இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிஷிங் சயின்ஸ், இதில் 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம், இந்த ஒரு கோர்ஸ் தான் அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சீட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வகையான கேட்டகரி அலோகேட் பண்ணுறேன். சீட் அலோகேஷன் 7 வகையான கேட்டகரி இருக்குது. ஒன்று ஜெனரல் கவுன்சிலிங், அதுக்கு தனியாக சீட்ஸ் அலோகேட் பண்ணாங்க.
அது போக மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு, அப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து வரக்கூடியவங்களுடைய குழந்தைகளுக்கு, காஷ்மீர் மைக்ரன்ஸுக்கு, செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ் தனியா சில கேட்டகரி இருக்கு. என்ஆர்ஐசி சீட் இருக்கு. அதே மாதிரி ஃபாரின் நேஷன் பிற நாட்டவர்களுக்கும் இங்க சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு கல்லூரியிலும் என்னென்ன கோர்சஸுக்கு எவ்வளவு சீட்ஸ்ங்கிறது போட்டிருப்பாங்க. இது ஒரு ஜெனரல் அவுட்லைன். இதுல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய அந்த 14 போட்டுக்கலையா, அதுதான் வந்து சாங்ஷன் இன்டேக். அதாவது அந்த கல்லூரி 40 சீட் தான் சேர முடியும். ஆனா சைட்ல இன்னும் என்ன பண்ணிருக்கோம்னா சூப்பர் நியூமரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிஷனல் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்காக கொடுக்குறது. சரிங்களா? இப்போ 40 சீட்ஸ்னா ஜெனரல் என்ன செய்யணும், அந்த 40 சீட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா 40 சீட்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா சீட்ஸ் அலோகேட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில இருக்கிற ஃபிஷரிஸ் காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதுல பாருங்க பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கு 40 சீட் அலோகேட் பண்ணியிருக்கு. அது போக 5% மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு, அதே மாதிரி இன்னொரு 15% இன்னொரு செட் ஆஃப் மீனவர்கள் குழந்தைகள். இது 2க்கு என்னங்கிறது பின்னாடி டிஃபரன்ஸஸ் சொல்றோம். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து வரவங்களுக்கு ஒரு சீட்டு, செல்ஃப் ஃபினான்சிங் சீட்னு சொல்லிட்டு 2 சீட் கொடுக்குறாங்க. என்ஆர்ஐங்களுக்கு 3 சீட்டு, பிற நாட்டவர் ஃபாரின் நேஷன்ஸ்க்கு ஒரு சீட். அப்போ 15 சீட் எக்ஸ்ட்ரா மொத்தம் பார்த்தீங்கன்னா 55 சீட்ஸ் வருது. இந்த ஸ்டார் மேல போட்டிருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 40 சீட்டுக்குள்ளார ஒரு உள் ஒதுக்கீடு தனியா ஒண்ணு வரும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒண்ணு நடக்கும். அந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி வரவங்களுக்கு ஒரு 50% சீட் 15% சீட் தனியாக எடுத்து ஒதுக்கிடுவோம். அதுதான் அந்த ஸ்டார் போர்டு. ஸ்டார் போட்ட கோர்சஸ்க்கு மட்டும்தான் அது எலிஜிபிலிட்டி. ஸ்டார் இல்லாத கோர்ஸுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இன்ஸ்டியூட்ல எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ சீட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அது போக சூப்பர் நியூமரி கோர்சஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கு. இந்த டீடைல்ஸ் நீங்கள் வேணும்னா அந்த டிஎன்ஜேஎஃபி உடைய வெப்சைட்ல போனீங்கன்னா தனியாக உங்களுக்கு வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 92 பக்கம் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த செட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, எவ்வளோ சீட்ஸ். இதுல இங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்டார் போடும். இது 2 ஸ்டார் எதை ரெஃபர் பண்ணுன்னா அதர் சைட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி. அவங்களுக்கு சில ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. அதுதான் வந்து 2 ஸ்டார் போடும். இது கடைசியா இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் அங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க, அது என்ன மாதிரி நியூமரி கோர்ஸ், சூப்பர் நியூமரி சீட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இந்த 25, 30 சீட்ஸ் இருக்கிறது சூப்பர் நியூமரி சீட்ஸ் எதுவுமே நமக்கு அலோகேட் பண்ணும். இந்த ஏஐஇஇ சொன்னோம்னா ஏஐடபிள்யூஇ அதாவது ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் எழுதி எப்படி நீட் ஜெய் எழுதுறாங்க அந்த மாதிரி இந்த எக்ஸாம் தனியாக என்ட்ரன்ஸ் எழுதி வரவங்களுக்கு 15% சீட் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிடும். இதே மாதிரி பிரைவேட் இன்ஸ்டியூட் அந்த கன்னியாகுமரி இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா 65% ஆஃப் டோட்டல் சீட்ஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா வந்து மீடியா லெவல் அவங்களுடைய செல்ஃப் ஃபைனான்சிங் இதில். எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் தான் இதை அப்ளை பண்ணணும். எது அந்த இந்த பர்சன்டேஜ் போக பொதுவாக தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுலேயும் இந்த 3 கோர்சஸுக்கு மட்டும்தான் பிற மாநிலத்தவர்கள் அப்ளை பண்ணணும். அதர் ஸ்டேட் கோட்டான்னு சொல்றாங்க. அது எல்லா கோர்ஸுக்கும் வராது. இந்த 3 கோர்ஸுக்கு மட்டும் தான் அவங்க எலிஜிபிள். மற்ற கோர்ஸுக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ வேற என்ன எலிஜிபிலிட்டி, +2 பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 10வது ப்ளஸ் அதுக்கப்புறம் 2 வருஷம் +1 +2 அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீம்ல 10+2 ஸ்ட்ரீம்ல +2 பாஸ் பண்ணிருக்கோம். அது ஸ்டேட் போர்டோ சென்ட்ரல் போர்டோ எந்த போர்டா இருந்தாலும் சரி, தமிழகத்தால் ரெகனைஸ் பண்ணியிருக்க போர்டா இருக்கணும். அந்த போர்டை நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய எலிஜிபிலிட்டி மார்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன்ல வராத 50% மார்க் இருக்கும் ஓவரால். பிசி பிசிஎம் அந்த 50%, எம்பிசி டிஎன்சி அந்த 45%, எஸ்சி எஸ்சிஏவா இருந்தாலும் சரி எஸ்டியா இருந்தாலும் சரி பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்க அந்த 3 கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன, டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். இருந்தாலும் டிகிரி ஹோல்டர்ஸ் அவங்க டிகிரி மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. +2 வாங்கியிருக்க மார்க்கை வச்சு தான் எடுக்கிறாங்க. இந்த ஒகேஷனல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ் பண்றதுக்கு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிடணும், 2 அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணி இது வந்து ஒகேஷனல் கோர்சஸ்க்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஒகேஷனல் கோர்சஸ் பொறுத்தவரைக்கும் சிங்கிள் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணிடணும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் நீங்க அகாடமிக் ஸ்ட்ரீம்ல +2 படிச்சிருந்தா என்ன எலிஜிபிலிட்டி, வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல படிச்சிருந்தா என்ன எலிஜிபிலிட்டிங்கிறது கிளியரா கொடுத்து பாருங்க.
ஸோ கோர்சஸும் அதுக்கு உண்டான உங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுக்கும். நீங்கள் அகாடமிக் ஸ்ட்ரீம் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தா போதும். வேற ஸ்ட்ரீம் நீங்கள் மேக்ஸுக்கு பதிலாக வேற எடுத்து படிச்சு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபோர்த் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்? பயோடெக்னாலஜியா, மைக்ரோபயாலஜியா, கெமிஸ்ட்ரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸா என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் செப்பரேட்டாக இருக்கும். எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த மாதிரி இருக்கு. ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு அதே மாதிரி கொடுத்துருப்பாரு. ஒகேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பயாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் படிச்சிருந்தீங்கன்னா தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் அது இடையில் இருக்கு. அதே மாதிரி பயாலஜி வந்து படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தியரி எடுத்துட்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ப்ராக்டிக்கலும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எடுத்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி பயாலஜி கூட அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தியரி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் முடிச்சு எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். மோரோவர் இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீம் கோர்சஸுக்கு மற்ற ஸ்டேட்ல படித்த ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. அக்ரிகேட் மார்க்ஸ் உங்க ரேங்கிங் எப்படி போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 4 சப்ஜெக்ட் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. சப்போஸ் மேக்ஸ் படிக்காதவங்க வந்து அந்த 4th சப்ஜெக்ட் வரல அந்த 4 சப்ஜெக்டையும் எடுத்து உங்களுக்கு நீங்கள் ப்ளஸ் டூவில் வாங்கின மார்க் எடுத்து அதை 50 கன்வெர்ட் பண்ணி அதை நானே ஆட் பண்ணி 200க்கு உங்களுடைய அக்ரிகேட் மார்க் போடுவாங்க. அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். அந்த கட் ஆஃபை வச்சு உங்களுக்கு ரேங்க் போடுவாங்க. இதுல இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மட்டும் சொல்லிடுவோம். இது பார்த்தீங்கன்னா அதாவது மீனவர்களுக்கு 2 ரிசர்வேஷன் நம்ம பார்த்தோம். 5% ஒன்று பார்த்தோம், 15% வரும். இந்த 5% என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 கேட்டகரியா குழந்தைங்களுக்கு தான் இந்த 5% இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது மீன் பிடிக்க போகும்போது பிற நாட்டுடைய போர்சஸ் யாராவது அவங்களோட தாக்குதல் எடுத்து அதன் மூலமாக உயிரிழந்தவர்களா இருந்தாங்க, அவங்களுடைய தகப்பனா உயிரிழந்தா அந்த குழந்தைகளும் நம்ம பார்த்துருப்போம். நம்ம தமிழகத்திலிருந்து போற மாணவர்கள் வந்து அண்டை நாட்டுக்கு சுட்டு நம்ம மீனவர்கள் நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க, இறந்துட்டாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு இது எளிது. அதே மாதிரி மீன் பிடிக்கும் போது ஏற்பட்ட விபத்துகள் ஏதாவது நடந்துட்டா அந்த விபத்துல அவங்க வந்து ஊனமடைந்திருந்தால் அந்த மீனவர்களுடைய குழந்தைகள் இதுக்கு எளிது. அதே மாதிரி மீனவர்களுடைய குழந்தைகள் தங்களுடைய இரு பெற்றோர்களும் இறந்திருந்தால் அவங்களும் இதுக்கு எளிது. மீனவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க தகப்பனாரை மட்டும் இழந்திருந்தாலும் இதுக்கு எளிது. அதே மாதிரி மீனவர் நல வாரியத்துல மெம்பரா இருக்கிறவங்க அவங்களுடைய ஏதோ ஒரு பெற்றோரை இழந்துட்டா அதையுமே எழுதி. இந்த 5% கேட்டகரி சீட்ஸை பொறுத்து என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு உண்டான எல்லா படிப்பு செலவு, அதாவது காலேஜ் ஃபீஸு, செமஸ்டர் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ் இது எல்லாமே தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் இருக்கு இல்லையா, அவங்க பே பண்ணிடுவோம். இதே இந்த 15% போட்டா பார்த்தீங்கன்னா ஜெனரலா மீனவர் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு பொருந்தும். அவங்க இந்த 3 கேட்டகரி அவங்க வந்து ஒரு 3 கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கம்யூனிட்டி லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தான் அவைகள். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிடணும். ரேங்க் லிஸ்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் அலோகேட் பண்ணி கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண பிறகு உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸோ அல்லது உங்களுக்கு ஒரு இமெயிலே வரும். எப்படி ஜெனரலாக வரும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ இருக்கும் அதை விட 5 மடங்கு குழந்தைங்க அதிகமாக நீங்கள் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. 5% 1:5 ரேஷியோவில் கூட்டுவாங்க. ஏன்னா ஜென்ரலாக வந்து இது கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 2வது கவுன்சிலிங் வந்து நீங்கள் டிகிரி அலாட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே ஃபர்தராக சேஞ்ச் பண்ண முடியும். ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து எல்லா டிகிரி இவங்க டிஎன்ஜேஎஃப்யூவில் ஆஃபர் பண்ணக்கூடிய எல்லா விதமான கோர்ஸஸுக்கும் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குது. ஆன்லைன் கவுன்சிலிங் கலந்துக்கிறதாக இருந்தாலும் ஆன்லைன் கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் 3000 ருபீஸ் நான் ரீஃபண்டபிள் தான் முடியும். இந்த பணம் திரும்பி வராது, நான் ரீஃபண்டபிள். இது வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் மாதிரி. அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 3000 ருபீஸும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தால் 1500 ரூபா 1500 ருபீஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் அந்த அமௌண்ட் பே பண்ணனா உங்களுக்கு கவுன்சிலிங்கே உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. இன்னொன்று 1:5 ரேஷியோவில் கூப்பிட்றதுனால கவுன்சிலிங் உங்களை கூப்பிட்டாங்கன்னா அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு சீட் கிடைச்சிடும் நீங்கள் நம்பக்கூடாது. கவுன்சிலிங் ப்ராசஸில் போயிட்டு வேகன்சி பொசிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு சீட் அலோகேஷன் போடும். அதே மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு கோர்ஸோ
அல்லது காலேஜோ சேஞ்ச் பண்ணணுமா ஒரு முறை சேஞ்ச் பண்ணும். ஒரே ஒரு முறை தான் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணின பிறகு உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் மூலம் அதனுடைய மாடிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்கீங்க அது வந்துடும். அது வந்து ஒரு முறை தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கீங்க, நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, அந்த ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான் மாற்ற முடியும். நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத சீட்டு உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க மற்ற ரெகுலேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் மற்ற கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணி நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணீங்க, ஒரு காலேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு எந்த காலேஜ் அலோகேட் பண்ணி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்க நேரில் போக வேண்டியது இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போறதாக இருந்தால் நீங்க 20,000 ருபீஸுக்கு பேமெண்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? இந்த பேமெண்ட்டு நீங்க பண்ணலாம், உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே கிடைக்காது. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் ஆகாது. ஸோ இந்த பேமெண்ட் நீங்க பே பண்ண பிறகு தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகும். அந்த ஜென்ரேட் ஆகிற அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு போயாகணும். இந்த 20,000 பொறுத்தவரைக்கும் இது ரீஃபண்டபிள் பண்ண மாட்டேன். இந்த பணம் எங்கேயும் போகாது. நீங்க எந்த கல்லூரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு எந்த கல்லூரியில் போய் சேர போறீங்களோ இந்த பணம் அங்க அனுப்பிடுவாங்க. அங்க நீங்க கட்ட வேண்டிய கஸ்டமர் சர்வீஸ் இந்த அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்க வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு காலேஜில் போய் சேரணும், உங்களுக்கு வேற நீங்க வந்து இங்க அப்ளை பண்ண மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்ளை பண்ணி நீங்க வேற ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சீட்டு கிடைச்சிட்டாலோ வேற தவிர்க்க முடியாத காரணங்கள் நீங்க சேரலைன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். பட் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. அது அந்த எந்த இன்ஸ்டியூட் நீங்க அலோகேட் பண்ணிருக்காங்களோ அதோட ப்ரொசீஜர் பட் இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் 20,000 ரீசனபிள் அமௌண்ட் தான். இது வந்து நான் ரீஃபண்டபிள் கிடையாது, பயப்பட வேண்டாம். அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அதாவது டிஃபரெண்ட் ஏபிள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி எக்ஸர்விஸ்மேன் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் கவுன்சிலிங் முடிஞ்சிடும். இது வந்து ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன். இது நீங்க நேர்ல போக வேண்டியது. நேர்ல போக வர எந்த விதமான உங்களுக்கு டிஏடிஏ கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இதுல இந்த என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸுக்கு 1 அல்லது 2 பேஸ்ல கவுன்சிலிங் நடக்கும். ஆனா இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகுதான் நடக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே ஒரு தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுடைய என்ன கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க டிஃபரெண்ட் ஏபிள்டா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியா எக்ஸர்விஸ்மேன் கேட்டகரியா இல்லை ஃபிஷர்மேன் வார்டு கேட்டகரி எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு உண்டான எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தான் நீங்கள் இதை சீட் அலோகேஷன் கொடுப்பீங்க. நீங்கள் உள்ள வரும்போது அது நிறைய என்ட்ரி ப்ரொசீஜர் எல்லாம் இருக்குது. அந்த என்ட்ரி ப்ரொசீஜர் எக்ஸிட் ப்ரொசீஜர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒன்ஸ் நீங்கள் கவுன்சிலிங்கில் ஒரு காலேஜ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண முடியாது. இந்த காலேஜ் அண்ட் டிகிரி ஒன்ஸ் பண்ணியா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அதை மாற்ற முடியாதுன்னு சொன்னோம்ல ஆஃப்லைன் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்போர்டு மூவ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன், அது வந்து நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்கணும், ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அந்த அப்போர்டு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து வேகன்சி பொசிஷன் இருந்தால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்போர்டு மூவ்மெண்ட் மாற்றி கொடுப்பாங்க. ஸோ ஆஃப்லைன் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு 3 சாய்ஸ் தான் நடக்கும். ஒன்று சாய்ஸ் நம்பர் என்ன, ஆப்ஷன் ஒன்று என்ன, நீங்கள் உங்களுக்கு ஒரு கோர்ஸோ ஏதோ ஒரு கல்லூரியில் ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த கல்லூரியில் போய் சேரலாம் அல்லது அப்போர்டு மூவ்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணலாம். ரெண்டாவது எனக்கு வேண்டாம்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து விலகிடலாம். அந்த மாதிரி வரும்போது மேற்கொண்டு ஏதாவது அடிஷனல் கவுன்சிலிங் நடக்குது, வேகன்சி இருக்குது, கவுன்சிலிங் பின்னாடி நடக்கும்னா அதில் போய் எலிஜிபிலிட்டி கிடையாது. உங்களுக்கு டோட்டல் எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸ்லையுமே உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. மூணாவது உங்களுக்கு சீட் கிடைக்கல, நீங்கள் கேட்ட சீட்டோ கேட்ட கல்லூரியோ கிடைக்கல, நீங்கள் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகுது அப்படின்னா உங்களை சப்சிக்வெண்ட் கவுன்சிலிங் அடுத்தது வேகன்சி பொசிஷன் வரும்போது ஒரு சப்சிக்வெண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களை கலந்துக்க வைப்பாங்க. இந்த அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் சீட்டு, ஜாயின் பண்ணால் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த ப்ரிஸ்கிரைப் டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஃபீஸ் பே பண்ணி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் உங்களுக்கு அந்த சீட் கிடைக்காது. அதே மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு வேகன்சி பொசிஷன் அவைலபிளாக இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்பாட் அட்மிஷன் நடக்க வாய்ப்பு. ஓகேங்களா? இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த வொகேஷனல் டிகிரி கோர்ஸ் சொல்லுவோம். இது வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அட்மிஷன் ப்ராசஸ்ல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸை விட இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா இது வந்து எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸு
ஒரே ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் தான் இருக்கு. இங்க நிறைய உங்களுக்கு இன்புட்டும் நிறைய விதமான ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் கொடுக்க போறாங்க. அதனால இந்த கோர்ஸ் சேர்றவங்க ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். இல்ல ரூ. 20 பாண்ட், ரூ. 20 பத்திரத்துல ஸ்டாம்ப் பேப்பர், ₹20 ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது நான் இந்த கோர்ஸ் சேருவேன், இந்த கோர்ஸ் மூலமா எல்லா ட்ரைனிங்கும் நான் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாண்ட் இருக்கும். அதனுடைய டீடைல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, அந்த பாண்ட் எப்படி இருக்கும், என்னென்ன அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுத போறீங்கிறது எல்லாமே அந்த ப்ராஸ்பெக்ட்ஸ்ல கிளியரா கொடுத்துருக்கு. அந்த பாண்ட் நீங்க கண்டிப்பா எக்ஸிக்யூட் பண்ணி ஆகும். ஒருவேளை நீங்க பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி சேர்ந்த பிறகு கோர்ஸை முழுமையா முடிக்கல, ஏதோ ஒரு காரணம் நீங்க டிஸ்கன்டினியூ பண்ணீங்கன்னா பெனால்ட்டி பே பண்ண மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்க ₹2,00,000 பணம் பெனால்ட்டியை பே பண்ண மாதிரி இருக்கும். அதனால யோசிச்சு முடிவு எடுங்க. இது நீங்க பண்றது மட்டும் இல்லாம, நீங்க இந்த கோர்ஸை கண்டிப்பா படிப்பீங்க. எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாம இந்த கோர்ஸை கண்டிப்பா படிப்பீங்க. இடைநிறுத்தம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 3 பேரு ஷூரிட்டி பாண்ட் கொடுக்கும். இல்ல ஒரு பாண்ட்ல 3 பேர் ஷூரிட்டி சைன் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். இது ரொம்ப வித்தியாசமான ப்ரொசீஜர். இத பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஎன்ஜேவி வெப்சைட்ல கிளியரா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க நேரடியாக டிஎன்ஜேஏபி அவங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் அந்த லிங்கே நீங்க அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, லேண்ட்லைன் நம்பர் குடுத்துருக்கோம், மொபைல் நம்பரும் குடுத்துருக்கோம், இமெயில் ஐடியும் குடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இது சம்பந்தமா இருந்தா எங்களையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கும், மெயில் ஐடிக்கும் நீங்க உங்களுடைய மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, நாங்க எங்களால முடிந்த உங்களுக்கு பதில்களை கொடுக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவோட வந்து சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது ஜிகே. இட்ஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.